அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண் எவ்வளவு முக்கியமானவனாக கருதப்படுகிறானோ அதே அளவிற்கு ஒரு பெண் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவளாக கருதப்படுகிறார். அதிலும் குறிப்பாக மனைவியாக இருப்பவள் ஒரு மனிதனுடைய பாதியாகவே கருதப்படுகிறார். பிரம்மச்சாரியாக திருமணம் முடிக்காதவனாக இருப்பவன் அவன் வாழ்க்கையில் பாதியையே அனுபவித்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில் பாதி நிலையே அடைந்திருக்கிறான், முழு மனிதனாக ஆகவில்லை என்று சொல்வார்கள். இந்த அளவிற்கு ஒரு மனைவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமானவனாக திகழ்வதின் காரணத்தினால் அந்த மனைவியினுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது, அந்த மனைவி எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நடைமுறை உண்மைகளை வைத்து பல நகைச்சுவையான செய்திகள் மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுகிறது. ஒரு அன்பு மனைவியாக இருக்க வேண்டியவள் இன்றைய உலகத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள். இதற்கு உதாரணமாக சொல்வார்கள், ஒரு மனிதன் மண்ணறையில் கபரஸ்தானில் போய்கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான். ரொம்ப அழுகிறான். ஏன் நீ இறந்து போனாய், நீ ஏன் இறந்து போனாய் என்று. பக்கத்தில் ஒருவர் வந்து பார்க்கிறார். இந்த மாதிரி கபரஸ்தானில் இவன் மாதிரி அழுதவனை யாரும் பார்க்கல, அப்படி என்ன, யார் இறந்து போய்விட்டார், எதற்காக அழுகிறாய் என்று கேட்டபோது அவன் பதிலளித்தான், இவன் தான் என்னுடைய மனைவியினுடைய முதல் கணவன். ஏண்டா நீ செத்து தொலைஞ்ச, என்கிட்ட கட்டி வச்சு நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்று தினமும் போய் அழுது கொண்டிருந்தானா. இப்படி ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்வார்கள். அதே போன்று மருத்துவரிடத்தில் போய் ஒருவர் கேட்டிருக்கிறார், நான் ரொம்ப காலம் வாழ வேண்டும், அதிக காலம் வாழ வேண்டும், அப்படி இருப்பதற்கு என்ன வழிவகைகள் இருக்கிறது அப்படின்ட்டு கேட்கிறார். அப்போ அந்த டாக்டர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. ஓஹோ, அப்போ கல்யாணத்துக்கும் இந்த அதிகாலம் வாழ்வதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை இல்லை, நீங்கள் கல்யாணம் முடித்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்க மாட்டீர்கள், ரொம்ப காலம் வாழ வேண்டுங்கிற எண்ணமே உனக்கு வராது அப்படின்ட்டு ஒரு மருத்துவர் சொன்னதாகவும் சொல்வார். அப்போ இதையெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு அன்பாக இருக்க வேண்டிய மனைவியினுடைய அட்டகாசங்கள் தாங்க முடியாத காரணத்தினால்தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் சில இடங்களில் நடக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் இன்னொரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப அடங்காம ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி நீங்கள் யார்ட்டையாவது போய் சொன்னீர்களானால் ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான், உதாரித்தனமாக சுத்துகிறான், ஒழுங்காக இருக்க மாட்டேன் என்கிறான், நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் என்கிறான். அப்போ என்ன சொல்வார்கள், இவனுக்கு ஒரு காலு கட்டு நீங்கள் போட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போய்விடும், திருமணம் முடிச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிருவான். அப்போ அந்த ஒரு மனைவி அங்கே வரும்பொழுது அவனை அழகிய முறையில் பக்குவப்படுத்தி விடுவாள், இவனை ஒரு நல்லவனாக மாற்றி விடுவாள், நேரத்துக்கு வருபவனாக ஆக்கி விடுவாள், ஒரு பொறுப்புள்ளவனாக மாற்றி விடுவாள் என்பதின் காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், ஒரு காலு கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிரும். இந்த மாதிரி ஒரு சிலர்கள் ஒரு விதமாக நடந்திருந்தாலும், ஒரு ஆண்மகன் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாம் நடக்க வேண்டும், திருமறை குர்ஆன் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது என்பதைத்தான் இந்த தலைப்பில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை இந்த பெண் சமுதாயம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உண்மையை மட்டும் நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டிருவீர்களானால், நிச்சயமாக அதன்படி நீங்கள் செயல்படுவீர்களேயானால் நீங்கள் உங்கள் கணவருக்கு முன்னால் ஒரு அன்பு மனைவியாக, பாசத்திற்குரிய மனைவியாக கண்டிப்பாக திகழ முடியும். அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் படைக்கின்ற பொழுது எதற்காக பெண்ணை படைத்தான் என்பதை பற்றி அழகாக சொல்கிறார். அமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களில் இருந்தே ஒரு துணையை அல்லாஹ் படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும்.
எதற்காக அல்லாஹ் படைத்தால்? தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக ஒரு பெண்ணை நாம் படைத்திருக்கிறோம் என்று, மனைவியை உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு கணவன் எப்படி நடக்க, கணவனுக்கு இந்த பெண்மணி எப்படியெல்லாம் உதவுகிறாள் என்பதை இந்த திருமறை குர்ஆன் வசனம் எப்படி சொல்கிறது? மன அமைதி தரக்கூடிய ஒரு இடம் மனைவி. ஒரு அன்பு மனைவியாக இருப்பவள் எப்படி இருக்க வேண்டுமானால் கணவனுடைய எல்லா பிரச்சனை தொந்தரவுகள் அனைத்திற்கும் மன அமைதி தரக்கூடிய இடமாக அந்த பெண்மணி நடந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய கணவனுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய மன அமைதி தரக்கூடிய இடம்தான் நம்ம இடம். அந்த மன அமைதி தருகின்ற அடிப்படையில் தன்னுடைய கணவரிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் கணவர் அனைவரும் உங்கள் மீது அன்புள்ளவராக, பாசம் உள்ளவராக கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் நிலைமை என்ன? வெளியில் இருந்து வரக்கூடிய கணவனை, வெளியூரில் இருந்து வரக்கூடிய கணவனை, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய கணவனை இந்த பெண்கள் எப்படி உபசரிக்கிறார்கள், எப்படி அவர்களை பார்க்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், வந்து இறங்கிய உடனேயே ஒரே பிரச்சனைகள். உங்க அம்மா இப்படி இருக்கிறா, உங்க அக்கா இப்படி இருக்கிறா, உன் பிள்ளை இப்படி இருக்கிறான்னு வரிசையாக குறைகளையாக கொட்டி தீர்ப்பது. அங்கேயே எவ்வளவோ பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், இவைகளை எல்லாம் பார்த்து வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று கணவன் வீட்டுக்கு வந்து விட்டால், அங்க வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நாம் கொட்டு விடுகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு அன்பு மனைவி இருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மனைவியே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு மனைவி முடித்திருந்தாலும் அவங்கள மாதிரி அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்று சொன்னார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரிய செல்வ சீமாட்டி, தன்னுடைய சொத்து அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கே கொடுத்தார்கள். அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நல்வழியிலேயே செலவழித்தார்கள். அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிரா குகையில் போய் இருந்து அல்லாஹுவை தியானம் செய்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். பயந்து போய் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்கிறார்கள், என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். ஹதீஜா நாயகி அவர்கள் வந்து அவர்களை போர்த்தி அப்புறம் கேட்கிறார்கள் நடந்தது என்ன என்று சொன்னால், அந்த விவரத்தை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சொன்ன உடனேயே நம்முடைய பெண் மக்களாக இருந்தால் நம்முடைய மனைவிமார்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? உனக்கு தேவையா? உன்னை யார் காட்டுக்கு போக சொன்னா? உன்னை யார் ஹிரா குகைக்கு போக சொன்னா? இருக்கிற சொத்தை பூரா காலி பண்ணிட்ட, அழிச்சிட்ட. இதுவும் பத்தான்னு போய் காட்டில் போய் உன்னை உட்காரணுமா? பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்துட்டேன், போய் ஓரமாக போய் படு அப்படின்னு விரட்டி விட்டு இருப்போம். ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அன்பு கணவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அன்பு மனைவி சொன்ன அந்த வார்த்தைகள் பயந்து நடுங்கிய அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு ஒரு டானிக்காக அமைந்தது. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் தஆலா உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். நீங்க என்ன அப்படி தப்பு செய்து விட்டீர்கள்? இன்னக தஸிலுர் ரஹம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபில் மஅதூம, நீங்கள் உறவினர்களோடு இணைந்து வாழ்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு உழைக்கிறீர்கள், நியாயத்துக்காக போராடக்கூடியவர்களுக்கு உதவுகிறீர்கள், அதே மாதிரி கஷ்டப்படுபவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள். இவ்வளவு நல்லறங்கள் உள்ள உங்கள் அல்லாஹ் இப்படி இழிவுபடுத்துவான்? கண்டிப்பாக இழிவுபடுத்த மாட்டான். தைரியமா இருங்க, உங்களுக்கு எந்த இழிவும் ஏற்படாது, எந்த கஷ்டமும் ஏற்படாது என்ற ஒரு அழகான ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னது மட்டுமல்லாமல், அன்று இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிந்தவராக இருந்த வரக்கா அவர்களிடத்திலே கொண்டு போய் சொல்லி அவர்கள் இறை தூதர் என்பதை நிரூபித்த வரலாறை சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் இருந்து உள்ளே வருகின்ற பொழுது, அவர்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆறுதல் தரும் இடம் அல்லாஹுவின் தூதர் அவருடைய மனைவி, அவங்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா. அந்த மாதிரி இருக்கணும். வெளியில் இருந்து சிரமத்தோடு ஒருவர் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லணும். மாநாட்டுக்கு போனோம், இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, உங்களை யார் அங்கே போக சொன்னா? போனோமா, போய் உட்கார்ந்து ரெண்டு பயான கேட்டோமா வராமல் அந்த பொறுப்படுத்திக்கிற வேண்டியது, இந்த பொறுப்படுத்திக்கிற வேண்டியது, அப்புறம் பாம்பு உள்ளத்துக்கு விட்டு குத்துது குடையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்களுக்கு நாம் போராடும் போது, நல்ல விஷயங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுகின்ற பொழுது 4 பேர் இப்படித்தான் சொல்லுவாங்க, அதற்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இன்னும் நன்றாக செய்யுங்கள் அப்படின்னு ஊக்குவிக்கணுமே தவிர,
ஏதாவது ஒரு குறைகள் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த குறைகளை பெருசுபடுத்தி அவளுடைய மனதை இன்னும் வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அன்பு மனைவி அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடமா, பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து அவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய அன்பு வார்த்தை ஒரு டானிக்காக, ஒரு மருந்தாக அவனுக்கு இருக்க வேண்டுமே தவிர நீங்க எதிராக குறைகளையே சொல்லிக்கொண்டு அவளுடைய மனதை இன்னும் வேதனைப்படுத்தக்கூடாது. கதீஜா நாயகி அப்படி இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் இறக்கின்ற வரையிலையும் அவர்களை அவ்வப்போது நினைத்து பார்த்து கொண்டே இருந்தார். அவங்க மாதிரி ஒரு மனைவியை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை. ஆயிஷா நாயகி கூட கேட்பார்கள், காலத்தால் அழிந்து போய்விட்ட ஒரு கிழவியை போய் நினைத்து பார்க்கிறீர்களான்னு கேட்பாங்க. கதீஜா நாயகி வயது 40, அவங்க திருமணம் முடிக்கின்ற பொழுது ஒரு கிழவியை கல்யாணம் முடிச்சுட்டு திரும்ப அந்த கிழவியை பற்றி பேசிட்டு இருக்கிறீன்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவங்கள ஆயிஷா கேட்கும்போது உங்களை விட இத்தனையே கன்னி பெண்களை எவ்வளோ பேர்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கான்னா அவர்களை விட சிறந்தவர்களை யாரும் எனக்கு தரலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி நடந்தார்கள். பெரிய சீமாட்டியாக இருந்து அதிகாரத்தோடு மிகப்பெரிய கொடுமைப்படுத்தியிருக்கலாம், தான் சொன்ன மாதிரி நடக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவ்வளவு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக கதீஜா நாயகி அன்பிற்குரியவர்களாக இருந்த காரணத்தினால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற வரையிலையும் அவர்கள் நினைத்து பார்த்திருக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு கணவனும் உங்களிடத்தில் நினைப்பார் என்றால், நீங்கள் இறந்ததற்கு பிறகும் என்னுடைய மனைவி அப்படி இருந்தா, என்னுடைய மனைவி என் மீது இவ்வளவு அன்பு செலுத்தினால் அவ இல்லாது எனக்கு எவ்வளவு பெரிய கைசேதமாக இருக்கிறது என்று நினைக்கும் அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டும், நடத்திக் கொள்ள வேண்டும். அதனால வந்த உடனேயே எதையுமே எதிர்மறையாகவே என்ன செய்யுங்கள், சொல்லி பழகாதீர்கள். ஒரு அன்போடும் பாசத்தோடும் அதை ஒரு நளினமான முறையில் உங்களுக்கு தேவையை ஒரு அன்பான முறையில் சொல்லி பழகுங்கள். இந்த மாதிரி ஒரு பெண்மணிகிட்ட வந்து சண்டை பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு கணவர் வந்து சொல்றார், எப்போ பார்த்தாலும் புறப்பட்டு பாடிக்கிட்டே இருக்கா, இல்லை 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 எதை கேட்டாலும். அப்போ உடனே அவர் சொல்லியிருக்காரு, அம்மா இப்படி நீ சொல்லாதம்மா, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி நீ சொன்னாதாம்மா அவரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவார், நீ அப்படிலாம் பேசாதுன்னு ரொம்ப மணிக்கணக்காக அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி அவர் போயிட்டார். 2வது நாள் வந்து அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எவ்வளவோ சொன்னேன், எவ்வளவோ விதமான இது நடந்தேன், ஆனால் திரும்பவும் அந்த மாதிரி தான் குறைய சொல்லிட்டு தெரிகிறார், நான் இப்படி சொல்கிறேன் பேசுகிறேன், நீ என்னம்மா சொன்ன, நீங்கள் என்ன சொன்னீங்க, எப்போதும் இருக்குதுன்னு தானே நீங்கள் சொல்ல சொன்னீங்க, அதனால் அவர் வெளியூர்லேருந்து வந்தார், அரிசி மூட்டை காலியாக இருக்குது, எண்ணெய் பாட்டில் காலியாக இருக்குது, பருப்பு டப்பா காலியாக இருக்குதுன்னு நாங்கள் சொன்னேன். ரொம்ப கோவப்படுறாரு, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே குறைபாடுறதான வேலை அப்படின்றாரு. அப்போ இப்படி நிறைய பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள், வந்து கணவன் வருகின்ற நேரத்தில் அவனது அன்போடும் பாசத்தோடும் கொஞ்சம் பார்த்து பேசிவிட்டு வருவதற்கு முன்னாலேயே குறைகளை எடுத்து வைக்கக்கூடாது. அதாவது ஒரு கவிஞன் கூட சொல்லுவான், வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன் என்று சொல்லுவார். உன அந்த கணவன் வருகிறான்னு அப்படியே மகிழ்ச்சியோடு வந்து காணும், இப்படி குருன்னு இப்படியே முழிச்சு பார்க்கறது, இப்படி முகத்தை இப்படி திருப்பிக்கிறது, என்ன இலவு வந்துச்சோ தெரியலையே, யாரோட சண்டை போட்டான்னு தெரியலையே, அம்மா என்ன சொன்னாலோ, நாத்துல தங்கச்சி என்ன ஒன்னாலோன்ட்டு அவன் அப்படியே கிருன்னு சுத்திட்டு உள்ள வர மாதிரி இருக்கக்கூடாது, முகத்திலேயே காட்டி விடுகிறான். எப்படி இருக்கணுமா, அவன் வந்தவனே அப்படி மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டுமா, கண்ணில் தண்ணீரை காட்டக்கூடாதா, கவலை எதையும் நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த கவிஞன் சொல்கிறானே, இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். கணவன் வெளியிலிருந்து வருகின்ற பொழுது குறைகளை வந்து என்ன செய்யக்கூடாது, தோண்டி தோண்டி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்ற மாதிரி ஒரு அழகா சொல்வார்கள். இந்த பூமியில 9 தடவை கீழே விழுந்து 10வது தடவையும் கீழே விழுந்து எழுந்தவனை பார்த்து அந்த பூமி சொன்னதாம், 9 தடவை எழுந்தவன் தானே நீ அப்படின்னு சொல்லுவான். எப்படி சொல்லலாம், மூதேவி, ஒரு தடவை விழுந்த, 2 தடவை விழுந்த, 4 தடவை விழுந்த, 5 தடவை விழுந்த, உனக்கு புத்தி வராது, திரும்பவுமா விழுகிறேன்னு கேட்கலாம். அவனை ஊக்குவிக்கிற மாதிரி எப்படி சொல்லுகிறதாம், 9 தடவை எழுந்து நின்றவன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு தெம்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி தன்னுடைய கணவனிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும், வீட்டுக்கு பொருள் இல்லாமல் தான் இருக்கும். அப்போ வருகின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும், நீங்களும் கஷ்டப்படத்தான் செய்கிறீர்கள், எவ்வளவோ முயற்சி செய்யத்தான் செய்கிறீர்கள், இருந்தாலும் கிடைக்கட்டாலும் நம்ம கடைக்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, வீட்டுக்கு வாடகை கொடுக்கத்தானே வேணும், கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நன்றாக இருக்கும் என்று இதா சொல்ல ஒரு அன்பான முறையில் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி பழகினீர்களானால் கணவன் உங்கள் மீது அன்புள்ளவராக,
நீங்கள் அன்பு மனைவியாக உங்களிடத்திலே காட்சி அளிப்பார்கள். அடுத்ததாக திருமறை குர்ஆன் சொல்கிறது, அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா பிமா ஃபல்லல்லாஹு பாலுஹும் அலா பாலின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் தான் பெண்களை நிர்ணயிப்பார்கள். காரணம், அல்லாஹ் சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கிறார், சிறப்பித்து வைத்திருக்கிறார். அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து உங்களுக்கு செலவும் அளிக்கிறார்கள். எனவே ஆண்களாக இருப்பவர்கள் தான் பெண்களை நிர்ணயிப்பவர்கள். இதையும் உங்களுடைய ஆழமாக நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரியாக இருந்தாலும் சரி, திருமணம் நீங்கள் முடித்து விடுவீர்களே ஆனால் உங்களை நிர்வகிக்கக்கூடிய பெரிய ஒரு நிர்வாகி யார் என்று சொன்னால் கணவன் தான். அந்த கணவனுடைய சொல்படி கேட்டு நடப்பதும் உங்கள் மீது கடமை. மார்க்கத்துக்கு முரணாக சொன்னாரேயானால் அதுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன். இந்த பெண்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாலிஹான பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? கட்டுப்பட்டு நடப்பவர்கள். தன்னுடைய கணவன் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத பட்சத்தில் சொல்வாரேயானால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதை மீறி நீங்கள் நடக்கக்கூடாது. அவருடைய சொல்லுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். இதனால் தான் பெரிய பிரச்சனையே உங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது. அன்பு அங்கே தான் என்ன செய்கிறது? குலைகிறது. ஓம் பேச்சை நான் கேட்கிறேன், ஏன் பேச்சை நீ கேட்பதா? அப்போ ஒரு அன்பு மனைவியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கணவன் சொல்வான் என்று சொன்னால் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அனைத்திலேயும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கட்டுப்பட்டு நடங்கள். உங்கள் மீது அவர் அன்பு செலுத்துபவராக, கண்டிப்பாக உங்கள் மீது பாசம் செலுத்தக்கூடியவராக, நீங்கள் அன்பு மனைவியாக அவர்களுக்கு முன்னால் காட்சியளிப்பீர்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அந்த அறிவுரையில் தான் ஒரு வீட்டிலே நீங்கள் குடும்பத்திலே நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு நீங்கள் பொறுப்பாளியாக, அதுவும் குறிப்பாக கணவனுடைய வீட்டுக்கு அந்த மனைவி பொறுப்பாளியாக ஆகிறாள். அந்த குழந்தைக்கும் அவள் பொறுப்பாளியாக ஆகிறாள். அந்த பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் மர்அத்து ராயியத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வ ஹுவ மஸ்ஊலத்துன் அன்ஹு. அந்த பெண்மணி கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி. அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார். கணவனுடைய வீடு மாமனார், மாமியார், அங்கே வீட்டில் இருப்பவர்கள் எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பாளியாக இருக்கிறீர்கள். அந்த பொறுப்புள்ள ஒழுங்கான முறையில் நடக்க வேண்டும். எங்க சண்டை விடுகிறது? மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை, நாத்தனாருக்கும் மருமகளுக்கும் என்ன செய்கிறது? சண்டை. இப்படி பயங்கரமான சண்டைகள் ஏற்படுது. காரணம், இவளுக்கு நான் உழைக்க வேண்டுமா? இவளுக்கு நான் எதையாவது செய்து கொடுக்க வேண்டுமா? எனக்கு என்ன கடமையா என்று குடும்பத்தின் உள்ளே போகக்கூடிய மருமகள் நினைக்கிறார். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அன்பு மனைவி உண்மையிலேயே பாசத்திற்குரியவள், மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாள் என்றால் அவள் கண்டிப்பாக கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருந்து எல்லாவற்றையும் அவள் செய்யத்தான் செய்யும். நபிகள் பெருமானாருடைய அன்பு தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடிக்கின்ற பொழுது விதவை பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் கன்னி பெண்ணை நீ திருமணம் முடித்திருக்க கூடாதா? ஏன் விதவை பெண்ணை திருமணம் முடித்தான்? அப்போ சொன்னால், என்னுடைய தந்தை நிறைய சகோதரிகளை விட்டு சென்றுட்டான். அவங்க எல்லாருமே சின்ன பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைக்கு தலை சீவி விட்டு தம்சுத்து ஹுன்ன வ தகுமு அலைஹின்ன, தலையும் சீவி விட்டு அந்த குழந்தைகளை நல்ல முறையில் கவனிக்கவும் வேண்டும். அதற்காகத்தான் விதவை பெண்ணை, கொஞ்சம் விவரம் தெரிந்த ஒரு பெண்ணை, கன்னி பெண்ணா இதே வயதில் இருப்பனால நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்னு சொல்றார். ஜாபீர் விதவை பெண்ணை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், தன்னுடைய சகோதரிகளை இந்த பெண் நல்ல கவனமாக பார்த்துக்கிறணும், பள்ளிக்கூடத்திற்கு வெளியிலே போகக்கூடிய தலை சீவி விட வேண்டும், நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இதை எடுத்திருக்கிறேன் என்று சொல்வார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அங்கீகாரம் அளிப்பதை போன்று சொல்வார்கள், அசப்த, நீ சரியாக செய்தாய். சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும் பொழுது உங்கள் கணவனுடைய அன்பு எப்போது வரும்னா, சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. என் பொண்டாட்டி வந்தா, கல்யாணம் முடிச்சு வந்தா, அடுத்த நாளே குடும்பத்தை ரெண்டாக்கிட்டான்னு சொல்லாம, மாமியாரோட நல்லா இருக்கிறா, நாத்தனாரோட நல்லா இருக்கிறா, குடும்பத்தோடு ஒட்டி போய்விட்டால் அப்படின்னு சொன்னால் கணவன் உங்களை ஒரு அன்புக்குரிய மனைவியாக பார்ப்பார். ஒரே வந்ததுலேருந்தே ஒரு பிரச்சனை, சண்டை அப்படின்னு நினைத்தாரேயானால் உங்களுக்கு மத்தியிலையும் பிரச்சனைகள் ஏற்படும்.
அப்போ அதற்கு என்ன முக்கியமான காரணம் என்று சொன்னால், நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களையும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய ஒரு அழகான ஒரு அறிவுரை. இதை நீங்கள் பேணி நடந்து பாருங்கள். உங்களுடைய கணவர் உங்கள் மீது அன்புள்ளவராக பாசமுள்ளவராக இருக்கிறாரா இல்லையா என்று பாருங்க. வெளியில ரொம்ப தலைவித்து, எங்க வீட்டில் பெரிய கூட்டு குடும்பம் தான், ஒரு சண்டை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. எங்க அம்மா சண்டைக்கு இழுத்தாலும், என்னுடைய தங்கச்சி சண்டைக்கு இழுத்தாலும் என் ஒய்ஃபு அதுக்கெல்லாம் சளைக்க மாட்டார். ரொம்ப அமைதியாக இருந்து அழகான முறையில் பதிலளிப்பாள், நல்ல முறையில் நடந்து கொள்வாள் அப்படின்னு கணவர் என்ன செய்வார், மிகைப்படுத்தி அழகுபடுத்தி அதை அடுத்தவரிடத்தில் பேசுவார். நீங்கள் நல்ல மனைவியாக, அன்பு மனைவியாக நீங்கள் நடக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தோடையும் நீங்கள் ஒன்றி இந்த மாதிரி சண்டைகள் எதுவும் வராத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பு மனைவிக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார்கள். அன்றைய காலத்து ஒரு பெண்மணியை உதாரணம் காட்டி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. ஹைரு நிசாஇன் ரகிப்னல் இப்ல, ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய பெண்களிலேயே ரொம்ப சிறந்த ஒரு பெண்மணி யாருன்னா நிசாஉ குரைஷ், குறைசி குல பெண்கள். இவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? அதற்கு 2 காரணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். முக்கியமான காரணம் என்ன? முதலாவது, அஹ்னாஹு அலா வலதின் ஃபீ சிகரின், சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பராமரிக்கக்கூடியவர்களாக அந்த பெண்கள் திகழ்கிறார்கள். ஒரு கல்யாணம் முடித்து போயிட்டா அந்த பிள்ளையை அழகான முறையில் அன்பூட்டி, அந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி அழகான முறையில் வளர்க்கக்கூடியவர்கள் குறைசி குலத்து பெண்கள். இது நம்மளுடைய கணவன் எதிர்பார்ப்பது வெளிநாட்டுக்கு போய்விடுகிறான், வெளியூருக்கு போய்விடுகிறான், பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடியவன். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முக்கிய பொறுப்பு, குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு கொடுத்தாங்கன்னா மனைவிக்கு தான் கொடுத்துருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு தான். ஏன்னா கணவன் வீட்டில் இருப்பது இல்லை, சொந்த ஊரில் இருந்தாலும் கூட காலையில் போகக்கூடிய கணவன் மதிய உணவுக்கு வருகிறான். மதிய உணவுக்கு வந்ததற்கு பிறகு போகக்கூடியவன் திரும்ப இரவு நான் வருகிறான். மற்ற அத்தனை நேரத்திலையும் அந்த குழந்தை யாரோடு இருக்கிறான்னா தன்னுடைய பெற்றோரோடு. அப்போ நீங்க ஒரு அன்புள்ள மனைவியாக இருக்க வேண்டுமானால் கணவன் வெளியில் இருந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க வாப்பான்னு கூப்பிடணும். அந்த குழந்தை அழகான முறையில் குர்ஆனை ஓத வேண்டும். நேரம் வரும்போது சரியாக தொழுகைக்கு போக வேண்டும், பள்ளிக்கூடங்களுக்கு சரியாக போக வேண்டும், பாடங்களை சரியாக படிக்க வேண்டும். ஒழுக்கம் உள்ள ஒரு ஆண்மகனாக, ஒரு ஆண்மகளா, பெண்மகளாக அந்த குழந்தைகளை உருவாக்கி காட்டணும். வெளியிலேருந்து வந்தா அல்ஹம்துலில்லாஹ், உங்க பிள்ளைய பாருங்க, அவன் செய்யற சேட்டைகளை தாங்கவே முடியலைங்க, இப்படி செய்யறான், அப்படி செய்யறான், அதை செய்யறான், இதை இழுக்கிறான், அங்கே சண்டை எழுத்துட்டு வரான், இங்கே சண்டை எழுத்துட்டு வரான்னு சொல்லும் அளவுக்கு வைக்கக்கூடாது. குழந்தைகளை நல்ல முறையில் நீங்கள் பராமரிக்கணும். நம்ம குழந்தைகளை கவனிக்காம நம்ம ஒரு 8 நாடகத்தை டெய்லி பார்த்தோம்னா நம்ம பிள்ளை என்ன செய்யும்? நம்முடைய மகள் 16 நாடகத்தை படிக்கும். கேள்வி கேட்டு அழகா பதில் சொல்லும். என்ன, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் இல்லையா? எங்கள் அம்மா 8 நாடகம் பார்க்குறாங்க, நான் 16 நாடகம் பார்க்குறேன். நம்ம குழந்தைகளை கவனிக்காமல் என்ன செய்வது? வெறும் நாடகங்களை, மற்ற விஷயங்களே கவனித்து குழந்தைகளுக்கு எந்த நேரங்களையும் ஒதுக்காமல் போனோமையானால் குழந்தைகள் சீரழிந்து போவாங்க. நகைச்சுவையாக ஒரு பத்திரிகையில் போட்டாங்க, அது உண்மையான ஒரு செய்தி. இந்த கோடைகால விடுமுறை வந்த உடனே கடவுளை பார்த்து, கடவுளே 45 நாள் லீவு, இவங்க இந்த குழந்தைகள் வந்தாங்கன்னா ஜெட்டக்ஸை வை, போகோவை வை, கார்ட்டூன் நெட்வொர்க்கை வை, இப்படியே உயிரை எடுத்து நாடகம் பார்க்க விடாமல் என்னை ஆக்கி விடுவாங்க. கடவுளே நீந்தான் இந்த பிள்ளைகளை விட்டெல்லாம் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வதாக ஒரு நகைச்சுவையை போட்டிருக்கிறார். அதே போன்று இந்த மாதிரி குழந்தைகள் அப்படி வருவதை ரொம்ப வெறுப்பாக பார்க்குறோம். குழந்தைகள் வந்தால் அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை, நல்லதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று லீவ் வந்துட்டு தொந்தரவு தாங்க முடியாது. சம்மர் கோர்ஸ் நடக்கிறோம், பெரும் கூட்டம் வருது, எதுக்கு வர்றாங்க தெரியுமா? வீட்டில் தொந்தரவு தாங்க முடியலை, அப்படியாவது அள்ளி தள்ளி விடுவோம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சமாக படிக்கட்டுமே என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த குறைசி குலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு, பாசம், அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிறப்பித்து காட்டினார்கள். சம்மர் கோர்ஸ் நடக்கிறோம், பெரும் கூட்டம் வருது, எதுக்கு வர்றாங்க தெரியுமா? வீட்டில் தொந்தரவு தாங்க முடியலை, அப்படியாவது அள்ளி தள்ளி விடுவோம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சமாக படிக்கட்டுமே என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த குறைசி குலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு, பாசம், அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிறப்பித்து காட்டினார்கள். அதே மாதிரி அடுத்ததாக கணவனினுடைய சொத்துக்களை நல்ல முறையில் பராமரிப்பார்கள். வாரா
தாத்தி சௌஜின், தன்னுடைய கணவனுடையத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை நல்ல முறையில் பராமரிப்பார்கள். பணத்தை கொடுத்தோம்னா வீண் விரயம், ரொம்ப செலவினங்கள், இந்த மாதிரிலாம் செய்யாமல் கரெக்டாக வச்ச பணத்தை கவனமாக வைத்து அதை பராமரித்து வைக்கக்கூடிய குணம் அந்த குறைசி குலத்துக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். பார்க்குறோம். இன்று ஒரு சகோதரர் சொல்லுகிறார், நான் கடை வீதிக்கு போனோன்னா என் பொண்டாட்டி கையை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே போவேன். அட பரவாயில்லையே, அவ்வளோ பாசத்தோட கையோடு இழுத்துக்கிட்டு போறீங்களாக்கும் அப்படின்னு கேட்டால், ஓயா நீ ஒரு ஆள் விட்டுட்டோம்னா ஜவுளி கடைக்கு உள்ளே போய் பூந்துருவா, 10,000 20,000 எவன் போய் கட்டுறது? அதுக்காக வேண்டி கையோட பிடிச்சிக்கிட்டு ஜவுளி கடை வந்தால் பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு வந்துடும், நகை கடை வந்தாலும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால தான் இன்னொன்று சொல்வார்கள், இந்த பட்டுங்கிற துணிக்கு ஒரு பேர் வந்துட்டு ஏன் பட்டு அப்படின்னு ஒரு கணவர் பதில் சொல்லுகிறார், கஷ்டப்பட்டு கடன் பட்டு துன்பப்பட்டு வாங்கி கொடுக்கறனால தாயா இதுக்கு பட்டுன்னு பேர் வந்துச்சு. அவ்வளவு செலவினங்களை இழுத்து வைக்கிறது. நம்முடைய கணவனுக்கு எவ்வளவு விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வார்கள். கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவனுடைய செலவினங்கள் எவ்வளவு, அதையெல்லாம் கணக்கு பார்த்து என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பொருள்களை வாங்க வேண்டும். அவன் வாங்குறதை விட பக்கத்து வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை வாங்குறாங்க இதை வாங்குறாங்க, எனக்கு என்ன இருக்கிறது என்று என்ன செய்யக்கூடாது, அவர்களை பார்த்து கொண்டு நீங்கள் பொருளாதாரத்தில் இழுத்து வைக்கக்கூடாது. அப்போ கணவர் என்ன செய்வான், ஐயையோ என்ன செய்த, பெருநாள் வருகிறதே, இத்தனை ரூபாய் செலவழிக்கணுமே, அவளுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டுமே என்று நினைக்கக்கூடாது. அவள் மனைவிட்ட பணம் கொடுத்தா அதெல்லாம் கரெக்டாக பட்ஜெட் போட்டு அழகான முறையில் பொருளாதார எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவா, வாங்கி வச்சிருவா. அவள் அதிகமாக வீண் விரயம் செய்ய மாட்டா. பணம் நான் ஒரு 10 ரூபா கூட கொடுத்துட்டா கூட அவள் மிச்சப்படுத்தி வைத்திருப்பாள் அப்படின்னு என்ன செய்யணும், கணவன் நினைப்பான் என்று சொன்னால் நீங்கள் அன்புக்குரிய மனைவியாக இருக்கிறீர்கள். குறைசி குலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை புகழ்ந்து ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், கணவனுடைய பொருளாதாரத்தை வீண் விரயம் அவர்கள் என்ன செய்யவே மாட்டார். ரொம்ப கவனத்தோடு அந்த பணங்களை கண்காணித்து கவனித்து என்ன செய்வார்கள், வருவார்கள். அதே மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும், கணவனுடைய பொருளாதாரத்தை வீண் விரயமாக செய்யாமல், வீண் செலவுகள் செய்யாமல் அதை பாதுகாக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அன்பிற்குரிய மனைவியாக கணவனுக்கு முன்னால் நீங்கள் காட்சி அளிப்பீர்கள். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பிற்குரிய மனைவி எப்படி இருப்பாள், அது அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவியினுடைய செயல்பாடுகளில் காட்டுறாங்க. உங்கள் அன்பு எப்படி கணவன்கிட்ட நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால், கணவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் முன் வந்து செய்யணும். துணி துவைக்கிறதா, உங்களுக்கு உடம்பு முடியலை, எப்போது அவர் துவைச்சா பரவாயில்லை. நீங்கள் என்ன செய்யணும், கணவனுக்கு துணி அழுக்கு துணி நல்லா க்ளீனாக துணியெல்லாம் துவைச்சி அயன் பண்ணி அழகாக எடுத்து வைக்கணும். கணவனுக்கு தலை சீவி விடுறதா, அது கூட நீங்கள் வாங்க நான் அழகாக சீவி விடுறேன்னு தலையை சீவி விடணும், பவுடர் போட்டு விடணும், நகத்தை வெட்டி விடணும். இப்படி வர்றதில்லை, இதெல்லாம் இன்னும் எப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது. ஆயிஷா நாயகியும் ஒரு அன்புக்குரிய மனைவி என்று சொல்லுகிறோம். அவங்கள பற்றி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, ஒரு அஜ்ஜிலு ராஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை நான் வாரி விடுவேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை நான் வாரி விடுவேன். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு கை இல்லையா, ஏன் அதை எடுத்து வார முடியாது, ரொம்ப கஷ்டமா? அன்பு கூடிய மனைவி என்று சொன்னால் அழகா நான் தலையை செய்ய விடுறேன், அழகான முறை தாடியை சரி பண்ணி விடுகிறேன், நகத்தை வெட்டி விடுகிறேன். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண், இந்த 2 பேர்களுக்கு மத்தியிலேயும் அன்பு பாசத்துக்கு முக்கியமாக ஒரு அடிப்படையாக திகழக்கூடியது, அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்குள்ள எல்லா வேலைகளையும் செய்கின்ற பொழுது அன்பிற்குரியவளாக அவள் மாறுகிறார். இப்போ உதாரணத்திற்கு சென்னைக்கு போக வேண்டும், மும்பைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், மனைவி என்ன செய்யணும், பெட்டியில் எடுத்து துணியினி எல்லாம் க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு, நாங்கள் இந்த மாதிரி உங்களுடைய இத்தனை ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த ஃபைலை எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுருக்கிறேன், இது போதுமா அல்லது வேறு எதுவும் எடுத்து வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கணும். அவர் ஊருக்கு போயிட்டு பார்த்தாருன்னா எந்த இதுவும் விடுபடாமல் என் மனைவிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எல்லாம் க்ளீனாக எதுவுமே இல்லாமல் அழகாக அற்புதமாக என்ன செய்து விடுவாள், எல்லாத்தையும் செய்து வைத்து அனுப்பி விடுவாள். அப்படின்னு அன்பு பாசம் என்ன செய்யும் ஏற்படும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கைகள் வேலை செய்ய முடிந்திருந்தாலும் மனைவி தலையை செய்யும் பொழுது அதிலே தலையை நிறுவார்கள். ஃபாஹ்சிலுஹு, நான் அவருடைய தலையை கழுவி விடுவேன், ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார். அப்போ கணவனுக்கு தேவையான என்னென்னவெல்லாம் இருக்கோ அந்த அன்பிற்குரிய எல்லா செயல்களையும் நீங்கள் செய்வீர்களானால்
கண்டிப்பாக உங்கள் மீது அன்பும் பாசமும் அதிகமாகும். அதே மாதிரி கணவனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த மாதிரி உணவுகளையும் தயார் பண்ண வேண்டும். ஒரு கணவனுக்கு எது பிடிக்கவில்லையோ அதையே புளிச்சு போன உப்புமாவையே செய்து போடுவது, அவனுக்கு எது பிடிக்கலன்னு அதை விட்டுறணும். எது விரும்பி சாப்பிடுவாரோ வெளியூர்லேருந்து வந்தால் அவருக்கு பிடித்தமான உணவை தயார் செஞ்சு வைக்கணும். வெளியூர் போயிருக்கிறார், அவருக்கு பிடித்தமான பொருள்கள் ஏதாவது வெளியில் போகும்போது கடையில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அதை வாங்கிட்டு வந்து வைக்கணும். உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்து வச்சேன், நீ இந்த மாம்பழம் மல்கோவா மாம்பழம் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, சேலத்துக்கு நான் போனேன், அங்கேருந்து வாங்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு வாரம் வரணுங்கிறதுக்காக நான் தொடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே அப்படி நடப்பீர்களானால் உங்கள் கணவர் பரவாயில்லையே நம்ம மேலே ரொம்ப அன்போடு பாசத்தோடும் இருக்கிறாளே என்று நினைப்பார். அப்போ அந்த மாதிரி கணவனுக்கு என்னென்னவெல்லாம் விருப்பமானதாக இருக்கும் மார்க்கத்துக்கு உட்பட்டு அத்தனையும் நீங்கள் வாங்கி அவர்கள் கொடுத்து அவருடைய அன்புகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு தேன் பிடிக்குங்கிறனால தேனை சேகரித்து அவங்க வச்சுருப்பாங்க, அங்கே போய் தேன் குடித்துட்டு வருவாங்க. அப்போ நம்முடைய கணவருக்கு எந்த உணவு பிடிக்கும், எந்த உடை பிடிக்கும், எந்த மாதிரி நடப்பது பிடிக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து அதே மாதிரி நடக்கும். அப்போ நடக்க நடக்க உங்கள் மீது எங்கேயாவது ஒரு கோபம் வந்தால் கூட நீங்கள் செய்த இந்த அன்புகள் அனைத்தும் உங்களுக்கு என்ன செய்யணும், அப்படி பாசமாக மாறி உங்களுக்கு மத்தியில் எந்த பிரிவுகளும் எடுக்காமல் போய்விடும். இதைத்தான் சொல்லுவாங்க, அன்றைய காலத்தில் எப்படி நடக்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த மாதிரி உதவிகள் எவ்வளவு நடக்கிறது. ஒரு பெண்மணி பெருமையோடு சொன்னால், வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நான் தான் பார்த்துருக்குருவேன். அப்படி என்ன வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுவேன்? எங்கள் வீட்டுக்காரர் துவைத்து கொண்டு இருக்கும்போது நான் கவனமாக பார்த்து கொண்டு இருப்பேன், சமைத்து கொண்டு இருக்கின்ற போது ஒழுங்காக சமைக்கிறாரா என்பதை நான் பார்த்து கொண்டு இருப்பேன். இப்படி அவருடைய பார்வை. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் கணவனிடத்திலேயே வாங்கக்கூடிய சில பெண்களும் இருப்பதை பார்க்கிறார். அதே மாதிரி ஒரு இடத்துல துணியை வாங்க போனார், மனைவியோடு போன உடனே பெட்ஷீட்டு மாதிரி கனமான ஒரு சேலையை வாங்கியிருக்கு. வீட்டுக்காரர் திட்டிருக்காரு, ஏமா உனக்கு புத்தி இல்லையா, இவ்வளவு கனமாக உள்ள பெட்ஷீட் மாதிரி உள்ள சேலையை வாங்குறிய, உங்களுக்கு என்ன, நீங்களா கட்ட போறிய, நான் தானே கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் திருப்பி சொன்னார், நீ தான் கட்ட போகிற, கட்டினதை நீ கலட்டி போடுகின்ற போது துவைக்கிறது நான் அல்லவாமா, நான்ல கஷ்டப்படணும், பெட்ஷீட் மாதிரி ஒரு துணியை வாங்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு துவைச்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் என்று நகைச்சுவையாக சொல்வார்கள். அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவுகளை பாருங்கள். இந்த மாதிரி உறவுகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே விரிசல்கள் நிறைய போய்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், கணவனுக்கு அமைதியை தரக்கூடிய இடமாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ கணவன் வெளியில் இருந்து எங்கிருந்து வந்தாலும் அவருக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன் என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு வரணும். போய் ஊட்டியில் போய் 4 நாள் ரூம் போட்டு தனியாக தங்கிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. ஊட்டியை விட இந்த தன்னுடைய மனைவியினுடைய வீட்டு இடத்தில் போய் இருந்து அவளுடைய மடியில் கொஞ்ச நேரம் நான் உறங்குவது, அவளிடத்திலே 4 வார்த்தைகளை ஆறுதலாக நான் பெறுவது இருக்கிறதே, அதைவிட சிறந்த ஒன்று எனக்கு எதுவும் இல்லை என்று ஒரு கணவன் நினைப்பான் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் அன்பு மனைவியாக கருதப்படுவீர்கள். அப்போ நீங்கள் கவனத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும், கணவனுக்கு எவைகளையெல்லாம் விரும்புகிறதோ அவைகளையெல்லாம் நீங்கள் செய்து அவ்வப்போது உங்களுடைய கணவனுடைய அன்பை பெற வேண்டும். இது இது உங்களுக்கு அவருடைய ஐஸ் வைப்பது என்பது அல்ல. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த ஆயிஷா நாயினுடைய சகோதரி அஸ்மா அவங்க என்ன செய்வார்கள், கணவனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாரு, அதே மாதிரி ஒரு குதிரை வைத்திருந்தாரு. அந்த குதிரையை மேய்க்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. ஆலிஃபு ஃபரசஹு, அவருடைய குதிரையை நான் தான் பராமரித்துக் கொள்வேன். அஸ்தகில் மா, தண்ணீரை நான் தான் அங்கே அவர் அந்த குதிரைகளுக்கு புகட்டுவேன். அதே மாதிரி அந்த கமலை போய் கிழிந்து விட்டால், தண்ணீர் இறைக்கிற போய் கிழிஞ்சிச்சுன்னா அதைத்தான் நான் தைப்பேன். 3 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடத்துல போய் பேரித்தம்பழத்தினுடைய கொட்டைகளை எல்லாம் நான் சுமந்து கொண்டு நான் வருவேன். அது மட்டுமல்ல, இவ்வளவு கஷ்டம் யாருக்கு, கணவருக்காக. கணவருடைய அந்த வாகனத்தை சுத்தப்படுத்தும். இந்த காலம் கார் இருக்குன்னா அந்த காரை கழுவி இழுவி என்னுடைய வீட்டுக்காரர் இது நான் தான் துவைச்சி வைப்பேன், என்னுடைய வீட்டுக்காரர் சட்டையை நான் தான் துவைச்சி போடுவேன், என்னுடைய வீட்டுக்காரருக்கு உணவை நான் தான் கொடுப்பேன். சில பெண்மணிகளை நான் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 மணிக்கு போனாலும் கூட அவர் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டார். 2 மணிக்கு விழித்து முகம் சுளிக்காமல் ரொட்டியை சுட்டு கொடுப்பவர்களும் பெண்கள் இருக்கிறார். எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு ஒத்து வராது, நான் தான் கொடுக்கணும். அதே மாதிரி வெளியூருக்கு போனாருண்டா நீங்கள் ட்ரெயினில் சாப்பிடலாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சமைத்து எல்லாத்தையும் நல்லா கட்டி கையில் கொடுத்து விடக்கூடிய பெண்களும் இருக்கிறார்.
தன்னுடைய கணவன் மேலே அக்கறை. அவருக்கு எந்த நேரம் இரவு நேரத்தில் வந்தாலும் சரி நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, அது ரொம்ப பெருமையாக அந்த கணவர் வெளியில் வந்து சொல்லி இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி கணவனுக்கு விருப்பமானதை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அஸ்மா அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய குதிரையை பராமரிக்கிறது, காரை வச்சு ஒழுங்காக கழுவி வைக்கிற மாதிரி குதிரைக்கு உணவு போடுவது, தண்ணீர் போட்டுவது, அதுக்கு உணவாக 3 மைலுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல போய் பேர்த்தம் கொட்டைகளை சுமந்து வர்றது, அது இல்லாமல் இவருக்கு ரொட்டியையும் சுட்டு கொடுப்பார். என்ன செய்வார்கள்? நான் ஆஜினும் மாவை படைவேன், ஆனால் எனக்கு ரொட்டி சுட தெரியாது, அதனால் ரொட்டி சுட தெரியலைங்கிறதுக்காக வேண்டி வெறும் பேரத்தம்பளதியாக தின்னுட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. பக்கத்தில் அன்சாரி குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி அழகா சொல்கிறார்கள். யுஹ்பிசு ஜாராத்துல்லி, எனக்கு முன்னல் அன்சாரிகள் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு பெண்மணிகள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார்கள், அவர்கள் அழகாக ரொட்டியை சுட்டு தருவார்கள். தான் கணவனுக்கு நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் ரொட்டியை சுட வச்சு அதிலேருந்து கற்றுக்கொண்டு தன்னுடைய கணவனுக்கு ரொட்டி சுட்டு கொடுத்ததையும் சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கணும். எதை இருக்கிற இதை வாங்க சாப்பிட்டு போங்க, என்னென்ன அம்மா சாப்பிடுதுமா ரொட்டியை போடு, கொஞ்சம் இருங்க இந்த மெட்டி ஒளியை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே என்ன புள்ளத்தாச்சியா உட்காந்துக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல, கொஞ்ச நேரம் இருங்க அதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி என்ன அகோர பசி உங்களுக்கு, ஒரு 10 நிமிஷம் உங்களால் பொறுக்க முடியாதா? நாடகத்தை பார்த்துக்கிட்டு வயிற்றுல தலைவாணியை கட்டிக்கிட்டு அவன் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. இவன் உண்மையிலேயே பசி கொண்டுன்னு அங்கே திங்கிறன்னா மெட்டி மொழி பார்க்காம நான் இங்கே வந்து சாப்பிட மாட்டேன். இப்படியும் பெண்கள் நாடகத்தின் மேலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி அன்பு மனைவின்னு அவன் சொல்லுவான்? இந்த மாதிரி மூதைகளுக்கு போய் நான் என்ன செய்ய, வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அதான் சொல்லுவார், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு. நாங்கள்லாம் ரொம்ப சண்டை போடவே மாட்டோம், நாங்கள் இந்த மாதிரினா ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டு வருவோம். எப்படி? அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம், நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன், அங்கே கூட எங்களுக்கு ஒற்றுமை இருக்காது. அதனால் நீ விரும்பினதை எங்கே இலவாது அங்கே போய் தின்னுட்டு வா, நான் விரும்பினதை இங்கே நான் தின்னுட்டு வர்றேன். இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரிவினைகள் கஷ்டங்கள் நிறைய ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் புரிந்துணர்வு இல்லை. அந்த கணவனுக்கு மன அமைதி தரக்கூடிய இடம் நாம் தான் என்பதை அவர்கள் புரியவில்லை. நம்மை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தான் அந்த கணவன் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை. எனவே தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் கோட்டை விட்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் எவ்வளவோ சண்டை வந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட்டு கொடுத்ததே இல்லை. அவங்களுக்கு மத்தியில் சண்டை இருந்திருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சரியில்லை என்று யாரும் சொன்னது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் இந்த மனைவி உருப்படாதவர்கள் என்று சொன்னதும் இல்லை. அவர்கள் அவ்வளவு அன்பிற்குரியவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்திருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் தன்னுடைய கணவனுக்கு விருப்பமான எதை கோபத்தை ஊட்டக்கூடியதோ அதை தவிர்த்து விட்டு அன்பை வளர்க்கக்கூடிய மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்வீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் அன்பு மனைவியாக கண்டிப்பாக நீங்கள் ஆக முடியும். நேரம் முடிந்த காரணத்தினால் எனது உரை இதை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.